இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலம் முதல் ஒரு மாபெரும் கதை காலத்தின் கண்களில் பதிந்துள்ளது. இதுதான் காலத்தையே சாட்சியாக வைத்த மகத்தான காவியம். அதுவே கங்கை நதி அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தது. மாலை சூரியன் அதன் மேல் தங்க நிற ஒளியை சிந்தியது. அந்த கரையில் நின்றார் ஹஸ்தினாபுர மன்னன் சாந்தனு. அவர் கண்கள் திடீரென ஒரு காட்சியில் உறைந்து விட்டன. நதிக்கரையில் நின்றாள் ஒரு பெண். அவள் சாதாரண பெண் அல்ல. அவள் அழகே ஒரு தெய்வம் போல இருந்தது. அவள் கங்கை. அந்த ஒரு நொடி ஒரு பேரரசின் விதி மாறியது. சாந்தனு காதலில் மூழ்கினார். என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று கேட்டார். கங்கை மெதுவாக சிரித்தாள். ஆனால் ஒரு நிபந்தனை வைத்தாள். நான் என்ன செய்தாலும் நீங்கள் என்னிடம் ஒருபோதும் கேள்வி கேட்கக்கூடாது. காதலில் மூழ்கிய அரசன் ஒரு கணம் கூட யோசிக்கவில்லை. நான் சம்மதிக்கிறேன். ஒரு நாள் அரண்மனையில் குழந்தை அழுகை ஒலித்தது. சாந்தனு மகிழ்ச்சியில் மிதந்தார். ஆனால் இரவு கங்கை அந்த குழந்தையை எடுத்து கொண்டு நதிக்கு சென்றாள். அவள் அந்த பச்சிளம் குழந்தையை கங்கையில் விட்டுவிட்டாள். சாந்தனுவின் இதயம் நின்றது. ஆனால் அவர் அமைதியாக இருந்தார். ஏனெனில் அவர் வாக்கு கொடுத்திருந்தார். அதே சமயம் மீண்டும் மீண்டும் மொத்தம் 7 குழந்தைகள். 7 முறை தந்தையின் இதயம் உடைந்தது. ஆனால் காதல் அவரை அமைதியாக வைத்தது. 8வது குழந்தை பிறந்தது. இந்த முறை கங்கை மீண்டும் நதிக்கு சென்றாள். அந்த நொடி சாந்தனு தாங்க முடியவில்லை. இது என்ன கொடுமை என்று கத்தினார். அந்த ஒரு கேள்வி அவர்களின் உறவை உடைத்தது. கங்கை தன் தெய்வீக ரூபத்தை காட்டினாள். இந்த குழந்தைகள் தேவர்கள். ஒரு சாபத்தினால் மனிதர்களாக பிறந்தவர்கள். 7 பேரையும் நான் சாபத்திலிருந்து விடுவித்தேன். ஆனால் இந்த 8வது குழந்தை முழு வாழ்க்கையும் மனிதராக வாழ வேண்டும். அவள் அந்த குழந்தையை எடுத்து கொண்டு சென்றாள். அவன் பெயர் தேவவிரதன். கங்கை அவனை எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவனாக்கினான். அம்பு, அரசியல், போர். அவன் ஒரு பரிபூரண இளவரசன் ஆனான். பின்னர் அவனை சாந்தனுவிடம் ஒப்படைத்தாள். அந்த நாள் அரசன் மீண்டும் சிரித்தார். ஆண்டுகள் கடந்தது. சாந்தனு மீண்டும் காதலில் விழுந்தார். இம்முறை ஒரு மீனவ பெண், சத்தியவதி. ஆனால் அவளின் தந்தை சொன்னார், என் மகளின் மகனே அரசனாக வேண்டும், அவனே அரசாள வேண்டும். சாந்தனு அமைதியாக திரும்பினார். அவரின் சோகத்தை கவனித்த தேவவிரதன் உண்மையை அறிந்தார். தேவவிரதன் மீனவரிடம் சென்று கூறினார், நான் அரசாட்சியை துறக்கிறேன். மீனவர் இன்னும் சந்தேகப்பட்டார். உன் மகன்கள்? அந்த நொடி தேவவிரதன் வானத்தை நோக்கி சபதம் எடுத்தார். நான் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்ய மாட்டேன். அந்த சபதம் வானத்தை அதிர வைத்தது. தேவர்கள் கூறினர், இவன் எடுத்த சபதம் பீஷ்மம். அவன் ஆனான் பீஷ்மர். அந்த சத்தியம் ஒரு தந்தையின் காதலை காப்பாற்றியது. ஆனால் ஒரு பேரரசின் இயல்பான வாரிசு வழியை முற்றிலும் உடைத்தது. இந்த ஒரு முடிவு குருச்சேத்திர போரின் எல்லாவற்றுக்கும் விதையாக மாறியது. பீஷ்மர் சிங்காசனத்தை துறந்தார். இப்போது ஹஸ்தினாபுரத்திற்கு வாரிசு யார்? அந்த கேள்விதான் 2 குடும்பங்களை உருவாக்கும். அந்த 2 குடும்பங்கள் தான் உலகின் மிகப்பெரிய போரில் மோதப் போகின்றன. இது தொடக்கம் மட்டுமே. தர்மம் இன்னும் பலமுறை சோதிக்கப்பட போகிறது. மகாபாரதம் இப்போதுதான் ஆரம்பம்.